என்ன நம்ம ஏரியாவுல நிறைய ஊழல் சத்தம் என்ன நரி இங்கிட்டு வா. சொல்லுங்க வாத்தியாரே. எப்ப பாரு ஜாலியாவே இருக்க. ஆமா அது என்ன கையில இதுவா? இது வந்து புரிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு புள்ள உனக்கு அவ்வளவு ட்ரிக்கிட்டு இருக்கு அதானே? சேச்சி இது மல்லிகை சாமான் லிஸ்ட். மீதி காசை எங்க அம்மா எடுத்துக்கன்னு சொல்லிக்கிறாங்க. அதான் இவ்வளவு குஷியா போறேன். அதானே நான் கூட ஒரு செகண்ட் நித்து இருந்துட்டியோன்னு நினைச்சேன். எப்பதான் ஊர்புறதா ஐடியா வச்சிருக்க? அதெல்லாம் அடுத்த வருஷம் வின் பண்ணிடும்ல. ஏன் அடுத்த வருஷம் வேலைக்கு போற முடிவு பண்ணிட்டியா? சேச்சி இந்த மாதிரி என் குருநாதரோட சேர்றதை நிறுத்திடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் இந்த திடீர் முடிவு? ஏவா நீ யார் அவருக்கு? ரத்தத்தின் ரத்தம் கூட பிறந்த அண்ணன். கூட பிறந்த அண்ணன் உங்களுக்கே என்ன கல்யாணம் பண்ணி வைக்காதவரு எனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாரு? அதான் அவ சவகாசத்தையே நிறுத்தலான்னு இருக்கேன். ஆராய்ச்சி உடனே உங்க அம்மா மளிகை சாமான் சொன்னாங்கல்ல அதையாவது போய் வாங்கு போ. இப்ப போய் மளிகை சாமான் வாங்குறேன். அடுத்த வருஷம் ஜோடியா ஷாப்பிங் மால் போல. பாரு வாத்தியாரே. அரே பாய். ஐய என்னடா டயலாக் இது? சீ உண்மையிலே என் தம்பி பாவம் தான் போல. முருகா இவன் சபகாசத்தை முதல்ல நீ கட் பண்றா. 1 hour later. கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? வந்துட்டேன். அப்படின்னு அவசரம்? உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட். பாருடா எப்போ ஓ மேல தான் கம்ப்ளைண்ட் வரும். இப்ப நீ யார் மேல கொடுக்க போற? உங்க அண்ணனை பத்தி. ஐயோ அவனுக்கு நமக்கு ஏற்கனவே ஆகாதடா. அதத்தான் நானும் சொல்றேன். அவருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே ஏலாம் பொருத்தம். இதுல சும்மா போயிட்டு இருந்த என்ன கூப்பிட்டு வம்புக்கு இழுக்கிறாரு. அப்படி என்ன வாண்டு வம்புக்கு இழுத்து சொன்னா? என்ன சொன்னாரா? இந்த ஷாக்கிங்க வீட்டுல இல்லாம ஷார்ட்டா சொல்லி பார்க்கலாம். கூட பிறந்த அண்ணனா எனக்கே அவன் கல்யாணம் பண்ணி வைக்கல, அவனோட சிசியை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரா அப்படின்னு என்கிட்ட கேக்குறாரு. ஓ இப்ப இப்படித்தான் ஊருக்குள்ள சொல்லிட்டு திடீராரா? வரட்டும் அப்பாட்ட சொல்லி அவனை என்ன பண்ற மட்டும் பாரு. சொல்ல முடியாது. உங்க அண்ணன் வில்லங்கமான ஆளு. உன் சிசியை வந்து உன்னை பத்தி தப்பா பேசுறாருன்னா அவரு கூட உன்கிட்ட சொல்லலாம். அதெல்லாம் நம்பிராத. நான் உன் தீவிர சிசிய புள்ள. கவலைப்படாத சிசியா. இதுக்காகவே இந்த வருஷம் ஒரு சூப்பரான நல்ல விஷயத்தை நான் செய்யறேன். இப்படி நடக்க நான் எதிர்பார்க்கலையே. இவனுக்குன்னு வச்ச ஒரே நல்ல விஷயம். அடடே என்ன நடக்குதுன்னு தெரியாம நீ வேற விளையாண்டு இருக்க. முருகா இந்த பக்கம் ஒரு ராக்கெட் வந்துச்சு பாத்தியா? எது ராக்கெட்டா? முருகா ஓட்ட தான் கேட்டிருக்கேன். என்னத்த தேடிட்டு இருக்க? இந்த புக்ல இந்த பேப்பரை பார்த்த? அப்படின்னா நான் எதுவும் பார்க்கலையே. ரொம்ப இம்பார்ட்டன்டான பேப்பர் காணாம போச்சு. அதை தான் தேடிட்டே இருக்கேன். கிடைக்கவே மாட்டேங்கிறா. சரி முருகா அது ஒரு பேப்பர் தானே. வேற பேப்பர் வேணா நானே கூட ரெடி பண்ணி தரேன். அது சாதாரண பேப்பர் இல்ல. உன் வேலைக்கு என்ன தரையெழுத்தே அந்த பேப்பர்ல தான் இருந்துச்சு. அத காணமே. எனக்கான வேலை பேப்பரே நீ சாதாரணமா விட்டுட்ட. சரி விடு. இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் வேலைக்கு வேற ரெடி பண்ணிக்கலாம். நல்ல வேலைடா. நீ இவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கோ நான் எதிர்பார்க்கல. என்ன இந்த வேலை கிடைச்சிருந்தா உனக்கு அங்க ஒரு அழகான பொண்ணு சேர்ந்து கிடைச்சிருக்கும். அந்த பேப்பர் கணம் போனா அந்த பொண்ணும் போயிருச்சு. விடு. படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் சிசியா ஆமா நீ என்ன பண்ற? நான் வந்து என்ன வந்து ஓ இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங் ரீல் போயிட்டு இருக்குது. அது பண்றியா? அந்த ட்ரெண்டிங் ரீல் தான் எடுக்கலாம்னு வந்தேன். அதான் இந்த கெட்டப்பு செட்டப்பு எல்லாம். நீ கிளம்பு நான் வந்துடுறேன். அது இருக்கட்டும். இந்த ரீல் எடுக்கிறது வந்து நம்ம வீட்டுல எடுக்கலாமே. இது என்ன வேற வீட்டுல வந்து எடுத்துட்டு இருக்க? ஏன்னா திரு முடிச்சிட்டு இருக்க. இந்த குல்லா கெட்டப்பு நைட்டு டேய் திருட வந்திருக்கியா? அதுக்கு என்ன திருட வருவியா? போலீஸ்கிட்ட மாட்டினா டவுசரோட அடி விழுத்துருவாங்க. இப்ப கூட பிரச்சனை சிசியா. கிளம்பிடலாம். தயவு செஞ்சு வந்துரு. நல்லா புரிஞ்சுக்கோ. தளபதி அலுவலகத்துக்கு போயே ஆகணும். அதுக்கு எப்படியாவது பாட்டு ரெடி பண்ணி ஆகணும். அது இந்த இடத்துல வச்சாதான் முடியும். ஐயோ சிசியா அம்மா பருப்புட்ட போல 10 ரூபா வச்சாலே அது திருட தெரியாது. நம்ம இவ்வளவு பெரிய திருட்டு வேலை பண்ணோம் மாட்டிக்குவோம். அதத்தான் நானும் சொல்றேன். உன்னால பார்க்கத்தான் முடியும், திருட முடியாது. என்னாலே முடியும். ஐயோ சொல்ல கேட்காம செய்யறானே. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. குருவே முடியவே முடியாதுன்னு எப்படி ஓபன் பண்ணிட்ட பத்தியா? பல்கா இருக்கும் போலயே. பல்காவா? நல்லா வெயிட்டாவே வச்சிருக்காங்க. அப்படியே பின்னாடி திரும்பி மேல போடுறா. வெண்ண ஆடியோ லஞ்சுக்கு போட. ஆடியோ லஞ்சுக்கு அடி விழ போகுது. ரெடியா இருந்துக்கோ. ஹரியா குழந்தை தெரியாம தவறு செஞ்சு விட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு முருகா. பாத்தியா சைடு கேப்ல அரியா குழந்தைங்கடா. எருமை கழுத வயசாச்சு தெரிஞ்ச தப்பு பண்ணிட்டு இப்ப அரியா குழந்தை தெரியாம பண்ணிட்டானா? அதுக்குதான் நானும் சொல்றேன் அவனை இப்பவே மன்னிச்சிருங்க. இல்லைன்னா வேற ஏதாவது சொல்லுவா. சரி போறேன். முருகா வந்துட்டியா? நல்ல வேலை. என் மன்னிப்பை ஏத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடடே மன்னிக்க கூடிய தப்பா பண்ணிருக்க.
உங்க அப்பாட்ட 1 லட்சம் ரூபாய் காசு வாங்கியிருக்க என்னன்னு மலேசியாவுல முருக என்ன பார்க்க வரேன்னு சொல்லிட்டு. ஆனா நீ உண்மையில டிக்கெட் புக் பண்ணிட்டது தளபதி ஆடியோ லான்ச் பார்க்க தானே. அதுக்கு எதுக்கு என் பேரை பயன்படுத்துற? ஐயோ முருகா, முப்பெரும் கடலும் சேர்ந்த உன் முளைக்கு அரைச்சி ஒண்ணும் புரியல, தமிழ்ல பேசு. இல்ல முருகா, உண்மையிலேயே உன் மேல உள்ள பக்தியில தான் உன் கோயிலுக்கு வரணுங்கிற எண்ணத்துலதான் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன். ஏன்னா பச்சை போய் பேசுற? அங்கதான் கோயில் ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமில்ல. உங்க அப்புறம் ஏமாத்துற மாதிரி என்னையும் ஏமாத்த பாக்குற பாத்தியா? சரி சொல்லு, இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்ட? எது வந்து அடே சொல்றா. ஒரு பிளைட் கம்பெனியோட பிரச்சனைனால எல்லா பிளைட்டும் கேன்சல் ஆயிருச்சு. இருக்கிற பிளைட்ல டிக்கெட் ரேட் ஏத்திட்டாங்க. அதனால ஒரு 20,000 ரூபாய் பத்தல. உன் வேலை அடமானம் வைக்கணும். அதுக்கு தான் உன் வேலை வாங்குறதுக்காக கூப்பிட்ட முருகா. அத்தாடி, வேலை அடமானம் வைக்கணுமாம்ல? வேலை ஏற்கனவே வேலை அடமானம் வச்சு நம்ம பணம் பார்த்தது நம்மள 2 பேரையும் பிறந்தாங்க. இப்ப அடமானம் வச்சா என்ன வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டாங்க. இத்தோட ஒரு சாவகாசியா முடிச்சுக்கிறேன். வர பாய். ஆசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. 57 39 57 39 99. சீச்சியா முருகா நீயா? ஒரே நிமிஷம். என்ன எனக்கே ஒரு நிமிஷமா? 52 37 99 52 37. என்ன தப்பா? முருகா ஒன்னாவது ஓடிபி மறந்தேன். எது? வெறும் 6 நம்பரு, அத 1 நிமிஷத்துல மறந்துடுவாரா? ஆனா விட்டுட்டு போனவங்க மட்டும் மறக்க முடியலன்னு வந்து என்கிட்ட பழம் போறா. என்னடா நான் இது? பேசு முருகா பேசு. ஏன்னா நான் கேட்கறது எதுவும் நீ தரமாட்ட. கிடைக்கிறத வச்சு வாழலாம்னு நினைச்சாலும் அதையும் பாதியில பிடிக்கிற. அப்படி என்னதான் மேல உனக்கு காண்டு? நீ எப்படி மூச்சு பிடிச்சிட்டு பேசினாலும் உன்னை நான் சோதிப்பேன். ஆனா என்ன கை விட மாட்டேன் அப்படிம்ப? இப்படி பேசினா கைய விட்டுருவேன். அவ்வளவுதானே? என்னதான் வன்மம் வச்சிருக்கியா? இன்னைக்கு இவ்வளவுதான். வரட்டாமே? நீ கிளம்பிட்டியா? கிளம்பு முருகா. உலகத்துல தாயை விட ஒரு பெரிய சக்தி எதுவும் இல்ல. அப்படிப்பட்ட தாய் எனக்கு இருக்காங்க சப்போர்ட்டா. அப்ப இதையும் கேளு. இந்த வருஷம் மட்டும் நீ வேலைக்கு போகல, உன் சாமி என்ன தானே டேய். திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வப்பா. முருகா 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 லெஃப்ட்ல வராம அவன் ஐயோ, அவன் ரைட் சைடுல போறா, இவன் லெஃப்ட் சைடுங்களா? ஐயோ, அங்க ஒருத்தர் வந்துட்டு இருக்கானே. டேய் சிசியா, உன்னை விட உங்க அம்மா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கடா. என் பையனுக்கு ஏதாவது நல்ல சீன் அதான் உனக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யலான்னு இருக்கேன். அப்ப இந்த நாளா நான் உன்னை முருகா முருகான்னு கூப்பிட்டு இருக்கேன். நீ எனக்காக செய்ய மாட்ட. எங்க அம்மா கும்பிட்டாங்க தான் இப்ப எனக்கு செய்ய போற. அப்படியெல்லாம் கிடையாதுடா. இருந்தாலும் உனக்கு ஒரு நல்லது செய்யணும்ல, அதான் உனக்கு செஞ்சு விடலான் இருக்கேன். சரி ஓகே முருகா. வீக்கா தேவயானி வர வச்சினா நானே என் வாழ்க்கையில முன்னேறிடுவேன். எது தேவயானியா? உனக்கு ஒரு வேலை ரெடி பண்ணலான்னு பார்த்தா தேவயானி வருமாமா? தேவயானி வந்தா செலவு பண்றது காசு வச்சிருக்கியா? உன் மொத்த குடும்பமே நமக்கு இவன் தேவையானு யோசிச்சுக்கிறாங்க. இது உனக்கு தேவையானு கேக்குது. வேலையும் இல்ல, காசு இல்ல, ஆனா பொண்ணு மட்டும் வேணுமா? பொண்ணு? ஐயோ முருகா, ஒரு பொண்ணு வந்தாதான் நமக்கு வாழ்க்கை வாழணும்னு தோணும், மோட்டிவேஷன் வரும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்க்கையில முன்னேறுவோம். அதுக்காக தான் ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டேன். முதல்ல வேலைக்கு போ, ஒரு 4-5 வருஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பொண்ணை பத்தி யோசிக்கலாம். ஐயோ முருகா, ஆல்ரெடி 30 வயசு ஆச்சு. இன்னும் 5 வருஷம் சத்தியமா முடியாது. இப்படியே பேசிட்டு 5 வருஷத்தை 10 வருஷமா மாத்தி விட்டுறேன். சோகம் எதுவும் சுமையே இல்லை, சுகங்கள் கூட சுகமே இல்லை. Father, love you, சிசியா. வள்ளி, நீயா? நான் தான், வேற யாரு? ஆமா, என்ன இவ்வளவு ஸ்டைலா ரெடியா இருக்கீங்க? இன்னைக்கு தலைவர் பிறந்த நாள், அதனால ஒரு படம் ரீ-ரிலீஸ் ஆகுது. அதான் சிசியா டிக்கெட்டோட வெயிட் பண்றான். ஓ, பட் வேற உங்க கையிலேயே இருக்கு மாதிரி எங்க? ஐயோ, அது வந்து சிசியா புள்ளையோட ரூமுக்கு போனல, அங்கேயே வச்சுட்டு வந்தேன். நான் போய் இப்ப எடுத்துக்கிறேம்மா. என்ன அந்த உலக ரூம்ல வச்சிட்டு வந்தீங்க? அத வச்சு என்ன பண்றேனோ டக்குனு வாங்க போய் வாங்கலாம். விடமாட்டா போலியே. சிசியா செத்துட்டா. முருகா, என்ன தனியா வரன்னு சொல்லிட்டு ஜோடியோட வந்திருக்க? ஜோடி முடிய போகுது. இது தெரியாம ஜோடிய பத்தி வேற பேசுறானே. சொல்லிருந்தா அவங்களுக்கு டிக்கெட் எடுத்துருப்பேன். உன் டிக்கெட் ஒண்ணு எங்களுக்கு வேணாம். அவரோட வேலை இங்க வச்சுட்டாரா, அத போய் டக்குனு எடுத்துட்டு வா. அட வேலாரமான வச்சிட்டு தான் டிக்கெட்டே வாங்கணும். இந்த ஐடியா கொடுத்து குருநாத் முருகன் தானே. உதவாக்கரைவனா ஏன் கூட தான் இருந்திருக்கா. மேல வாங்க, உன்னை பேசிக்கிறேன். வள்ளி போகாத. அத்தி நீ எல்லாம் பெரியா போறாளே. டேய் சிசியா, இப்படி செஞ்சு விட்டியாடா? சரி, டிக்கெட் பிளாக்ல வைக்க வேண்டியதா. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி எங்க பேஜை ஃபாலோ பண்ணுங்க.